நெல்லை மக்களின் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்றான மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. கனவு திட்டம் கைகூடும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் நெல்லை மக்கள். தென் மாவட்டங்களில் மிக முக்கிய மாவட்டமான நெல்லையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஆயிரக்கணக்கானோரும் சரக்கு போக்குவரத்தும் நெல்லைக்கு வந்து செல்வதே இதற்கு காரணம். நெல்லை மாநகர சாலைகள் மிக குறுகலாக இருப்பதால் தென்காசி, கடையம், அம்பாசமுத்திரம், சங்கரன்கோவில் செல்லும் மார்க்கங்களில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது. இதை தவிர்க்கவே மேற்கு புறவழிச்சாலை அமைக்க 2016 திட்டமிடப்பட்டது. மதுரை, கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் கொங்கத்தான் பாறை விலக்கு முதல் தருவை, கோபாலசமுத்திரம், சுத்தமல்லி, திருப்பணி, கரிசல்குளம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், ராமையன்பட்டி, சத்திரம், புதுக்குளம், தாழையூத்து வரை 31.77 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த புதிய மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படுகிறது. இது பயன்பாட்டுக்கு வந்தால் அம்பாசமுத்திரம், தென்காசி, சங்கரன்கோவிலிருந்து வரும் வாகனங்கள் நெல்லை மாநகருக்குள் வராமல் மதுரை அல்லது கன்னியாகுமரி நெடுஞ்சாலைக்கு செல்ல முடியும். லாரிக்காரங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போய்கிட்டு இருந்த போக்குவரத்துக்கு இது ரொம்ப மிக பயனுள்ளதா இருக்கு. அவங்க எல்லாம் தூக்கம் இல்லாம லாரிகளை சிட்டிக்குள்ள போகாம தடுக்கப்பட்டு ஓய்வெடுத்து தான் போற மாதிரி இருந்தது. இந்த மேற்கு வழிச்சாலை வந்ததுனால இது பயனுள்ளதா இருக்கும். ஆனா இது பகுதி பகுதியா நடந்துகிட்டு இருக்கு. இதை ஒரே பாட்டா அல்லது முழுசுமா நடத்தினா பொதுமக்களுக்கு அந்த லாரி போக்குவரத்துகளுக்கு ஈஸியா இருக்கும். நெல்லை மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தின் முதல் கட்டமாக கன்னியாகுமரி சாலையில் கொங்கத்தான் பாறை விலக்கு ஜோதிபுரத்தில் தொடங்கி தருவை, சுத்தமல்லி வரை 12 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்க 180 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு ரயில்வே மேம்பாலம், 2 உயர்மட்ட மேம்பாலங்கள், 2 சிறிய பாலங்கள், 44 பெட்டி பாலங்களுடன் முதல் கட்ட பணிகளை 20 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக ராமையன்பட்டி முதல் சுத்தமல்லி வரை 12 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்க நிர்வாக ஒப்புதலுக்காக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட பணிகளுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருது பாண்டி. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.